ஆமாம், யானை தான். யானை எங்கே இருக்கு? மணி என்னது? அப்படியே எரியும். ஒரு வேளையாக கிளம்பிட்டோம். இன்றைக்கி மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்துட்டு 6:12 ஆச்சு. யார் யார் போகிறோன்னா, நாங்கள் ஒரு 5 பேர் போகிறோம். ஒரு எம்டி, ஒரு பல்சரு, இன்னொரு என்எஸ்ஸு, மொத்தம் ஒரு 5 பேர் போகிறோம். இங்கே ஒன்றும் வாழணும். என்னடா திடீர்னு பகல், திடீர்னு இருட்டில் நின்றுட்டுருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இப்போ தான் எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஒரு வியூ பாயிண்ட் கொண்டு போகிறோம். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னா, இன்றைக்கி வந்து சண்டே வால்பாறையில் இருக்கோம். நம்ம வால்பாறையை அதிகமாக குளிர்னு சொன்னாங்க, பட் வால்பாறை எதுவும் பெருசாக ஒன்று குளிரில். இப்போ எங்கடா போயிட்டுருக்குன்னு பார்த்தா, நான் வண்டி எடுக்க போயிட்டுருக்கேன். வியூ பாயிண்ட்டு போயிட்டு அப்படி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கே ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். டக்குன்னு வெளிச்சத்தில் இருக்கேன், டக்குன்னு இருட்டில் இருக்கேன், டக்குன்னு ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்சாலும் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். சரி, ஒரு கேப் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. செம்மையாக இருக்கா எங்கள் ஏரியா? வயலட் கலரில் ரோட்டில் கிளம்பலாமா? இந்த ஏரியா பேர் என்னது? ஏரியா பேர் நம்பர் ராக்குக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு ஃபன் பண்ணுறோம், யானை விரட்டுறோம். சேனல் வச்சுருக்கீங்களா ப்ரோ? நீ ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தது இப்போ தான் உள்ளே போகுது போல். வடப்பான ஏரியாவாக இருக்கும்ல அது. ஸோ இப்போ தான் ஒரு யானையை ஒன்று பார்த்தோம். ஆனால் அந்த யானையோட பேக் சைடு தான் பார்த்தோம். யானை அதுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. யானை இருக்குமா? ஓஹோ, ஓ இது இல்லீகல் பாதை அது. இப்போ பைக்கில் போனோம்னா நம்ம அந்த பக்கமே போயிருக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு பைக்கில் எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா இதை வந்துட்டு வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஆமாம், தேயிலை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் வந்து நடந்து தான் போக முடியும். இது பைக்கில் போனோம்னா யானை இது வந்துச்சுன்னா ஓட முடியாது. அதனால் பைக்கை வந்துட்டு மேலே அங்கேயே நிப்பாட்டிட்டு எல்லாம் நடந்து போகிறோம். சரிங்களா? வேறு மாதிரி கல்லெடுத்து வச்சுக்கிட்டா பைக் அங்கே நிப்பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம வந்து இப்போ சன்செட் பக்காக போயிட்டுருக்கோம். ஒரு மவுண்டன், அதாவது ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டுருக்கு. இது பார்க்குறதுக்கு ஏன்டா ஸ்ரீதர், இந்த ஜெயம் ரவி ஒரு படத்தில் காட்டுக்குள்ள சுற்றிட்டு இருப்பானுங்களே, அது என்ன படம்? பேராண்மை. ஒரு மலையிலேருந்து உட்காந்து பார்த்தா குருவியெல்லாம் பறக்க வடநாட்டுக்காரனு வரணும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏரியாவும் இருக்குது. குளிர் ஒன்றும் பெருசாக இல்லைடா சார். இது நம்ம நார்மல் குளிர். நார்மல் குளிர். நம்மளே இந்த மாதிரி ரெடி அப்போ இருந்தாலும் மறைச்சி
வாழ்க்கை வந்தாலும் ஒரு கால் கவனிச்சிருங்க மாப்பிள்ளையே அவனை வச்சு கவனிச்சாதீங்க. எல்லாமே இங்கே தேயிலை தான் ஃபுல்லாக. தேயிலை வச்சு தான் இங்கே பிஸ்னஸே போயிட்டுருக்கு. வரண்டாண்டி இந்த சைடு காட்டும்போது அப்படியே நீங்கள் எங்களை பார்த்துட்டு போவே போகிற வழி லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி தான் கேட்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் பார்த்துக்கலாம். நைட்டாக இருக்கு. ஒரு நாள் நைட்டு நேரத்துக்காக இருக்கும். நைட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு நேரம் ஒரு நைட்டு எத்தனை கிலோமீட்டர் கிடக்கும்? அது நைட் ஐயோ வேறு மாதிரி இருக்குது. எங்கேயோ புதுசாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பாறை பார்த்தா யானை மாதிரி இருக்கு. யானை பார்த்தீங்கன்னா சட்டம் மட்டும் போகிறாங்க. அது இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்கிறேன், உட்காந்து தப்பிக்கலாம் வேலைக்கு வாடா புண்டா யானை பாருடா. உட்காந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினச்சாங்க, ஓடிதான் தப்பிக்க முடியும் யானைக்கிட்ட. பாய் சொல்லிடுறாப்புல பயனுக்கு எது இந்த சேலைக்குள்ள போய் மறந்து வச்சுட்டாங்க, அந்த கதை மட்டும் ஆகாது. கண்டுபிடிச்சிடும். ஓடி தப்பிச்சுக்கோங்க, ஓடினதே விட்டுருவோம். அது கொஞ்சம் தூரம் ஓடி வரோம் விட்டுருவோம். உட்காந்து தப்பிச்சுன்னு கதையாயிடும். ராஜு வந்து எல்லாம் யானைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் யானை தான். யானை எங்கே இருக்கு? உள்ள உடைக்காருங்க கம்மி ஒன்று பார்த்து எடுத்து ஆக்சுவலாக யானை வந்துருச்சு. யானைக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யானை வந்து ஓட்டம் தான் எல்லோரும். ஏயா இங்கே யானை வந்துட்டுருக்கு, உங்களுக்கு யூரின் வருதா இங்கே? வாங்க இப்போயே ஓடி இல்லை. இல்லை வரட்டும். இங்கே நிற்கிறேன், அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது. உள்ளே நின்னா கூட நான் கூட்டிட்டு ஓடிக்கலாம். ஓடிக்கலாம், ஸ்டார்டிங் சைக்கிள் எத்தனான்னு தெரியலையே. ஒன்று இருக்கு அதுக்கு ஃபஸ்ட் சரி எத்தனை பார்க்குறேன். சரி அந்த அள்ளி போயிடலாமா? இல்லை ப்ரோ, இப்படியே போயிடலாம். இதான் கொஞ்சம் திருல நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஆனால் வரும்போது கீழே இறங்கிச்சுன்னா ஒன்று இப்படியே ஓடிடலாம். அந்த பக்கம் ஓடிடல, இங்கிட்டு ஓடுறதுக்கு நம்ம அங்கிட்டு ஓடினாலும் போகலாம். வரும்போது நமக்கு முன்னாடி வந்துச்சு. வாவ் வண்டியை துரத்துறாங்களா? சவுண்டு யானை சவுண்டு இங்கேயும் ஒன்று வேற லெவல் சவுண்டு. எப்படி அப்படியே போயிடலாம். வாசஞ்சீவி அப்படி போகலாம். எப்படி போயிடலாம்? போயிடலாம். முன்னாடி வந்துச்சு என்ன ஒன்று மாப்பிள்ள அங்கே அதுக்கங்கிட்டு இறக்குன்னு மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாது. அதுக்கு வீடு மாப்பிள்ள இங்கிட்டு தான் இருக்குது. அங்கிட்டு இல்லை. சவுண்டு வேற லெவலில் இருக்கு. என்ன மாப்பிள்ள புரியல மறைக்கு அங்கிட்டு இல்லை அந்த சவுண்டு பார்த்தியா? சார் வேற லெவலு போடுறேன். நான் வரவே ஸ்பாட்டுக்கு சவுண்ட் அப்படி கூட்டிகிட்டு போங்க. ஃபைவ் ஃபர்ஸ்ட் போய் தான்டா போகணும். வா போகலாம். மேலே விடலாம். அதுக்குலாம் சொல்லிடுச்சு. வண்டி மேலே விட்டுலாமா? செக் போஸ்ட்டு கீழே தான் இருக்குது. மேலே விடலாம் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க போகலாம். ஆனால் இந்த பெண்டில் சரமான ஸ்பாட்டு. அதான் இன்னும் யானை ஃபுல்லாக பார்த்துட்டு போ. யானை பார்த்துட்டே தான் இருக்கு. யானையை காமிச்சிடலாமா? யானை பார்த்துட்டியா நீ? நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? பார்த்தனே அப்படியே ராஜா அமைக்கிங்கிட்டு கூட்டிட்டு அங்கேயும் ஒத்துறாதான் சவுண்டு தான் விட்டுருக்கான். ப்ரோ போகலாம் ப்ரோ. ஒத்த யானை சார் சவுண்ட் இருக்காதிங்க. யானோட சவுண்டு வேறு லெவலில் இருந்துச்சு.
ஆஹா குட்டி குட்டி இருக்கா உள்ள? குட்டி இருக்கு. குட்டி இருந்துச்சு. இந்த பத்தியா? குட்டியில் இப்போ பெருசு சவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். வாவ். இன்னொன்று கூப்பிடுறது கூப்பிடுது போல, அதே கூப்பிடுது. இது கூப்பிட்ற போது வாங்க போகலாம். பாலி நப் போடு டென்ஷன் மாதிரி. ஏய் இதெல்லாம் எங்கேயாவது வராதுடா. எங்கே நிற்கிது? இந்த மரத்துக்கு முன்னாடி பாருங்க, காப்பி கலரில் ஒன்றும் தெரியலையா? நடுவில் கரெக்டாக மரத்தை ஒட்டியே இப்படி இந்த மரத்தை ஒட்டியா? காப்பி கலரில் தெரியுதா? எஸ் எஸ் எஸ். ஆமாம் 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 ஆமாம். ஏய் அப்படி சைலண்டாக போயிடலாம் போங்க. வா வா வா. சவுண்டை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே வந்து உள்ள 2 யானை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சொல்லு சொல்லு. பழம் பழம் போங்க போங்க ப்ரோ. யானை இருக்கனால எல்லாம் அமைதியாக போயிட்டுருக்கோம். வேற மாதிரி சவுண்டுக்கே யானைக்கு அடிமை. தெரில ஏன் ப்ரோ இங்கே தான் இவ்வளோ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, ஓடுனா வரவா போகுது இது. அதெல்லாம் வரைக்கும் நம்ப முடியாது. சவுண்ட் இன்னும் கேட்குது. எக்ஸாஸ்ட் நோட் மாதிரி எங்கே நிற்கிதுன்னு